இல்லையா? ஏனுங்க வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம பெரியமோரில் இருந்துங்க நம்ம கார் எடுத்தோம்ங்க. கார் ரொம்ப நாளாக சும்மாவே கிடக்குன்னு சொன்னால் அப்படிங்க. சரி வாங்க ஊர் வரைக்கும் போயிட்டு வரலாமுங்க. கியா எடுத்துட்டோமுங்க. வண்டி சும்மாவே நின்றுட்டு இருந்ததுக்குங்க அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோமுங்க கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு. அப்படிங்க ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டல் இருக்குங்க, ஆர்ஆர் பிரியாணின்னு. அதுக்கு போகலாம்னு இருந்தேங்க. அப்புறம் நாளைக்கு பௌர்ணமிங்கிறனால சாப்பிட முடியலைங்க. அம்மா பேசுவாங்க. அப்படியே நம்ம இது பெரியமூர்லேருந்து கொஞ்ச நாள் இருந்தாங்க, ஒரு 10-15 நாளாக தோட்டத்துக்கு போகாமல் கரும்பு காரெலாம் வறண்டுட்டு கிடக்குதுங்க. அதான் அப்புறம் நம்ம வண்டி எடுத்துட்டுங்க போயிட்டுருக்குறோமுங்க. சொந்தக்காரர் ஒருத்தர் நின்றுட்டுருக்குறேன்னு சொல்கிற அப்படிங்க. இங்கே தாங்க நின்றுட்டுருக்குறா அப்படிதான் வெள்ளை சட்டை போட்டு நின்றுட்டுருக்குறா அப்படி பாருங்க. அதான் கூப்பிட்டாங்க நின்றுட்டுருக்கேன்னு சொல்ல அப்படி. அப்புறம் அவங்க வேறு கூட்டமாக இருக்குதுங்க, நிற்க முடியலைங்க. தோட்டத்துக்கு முதலமைச்சர் யாராவது விவசாயி லாஸ்ட் ஜென்ரேஷனாக நாங்கள் தாங்க பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்த ஜென்ரேஷனெல்லாம் எவன் வந்து விவசாயம் பண்ணுவாங்கன்னு தெரியலீங்க. எல்லாம் காடெல்லாம் சைட்டு தட்டிகிட்டு இருக்கிறானுங்க. இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் நீ எங்காவது போய் கேட்டு பாருங்க, எல்லாம் சைட்டு தட்டிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா சைட்டு தட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னா இது நெல் பூமி, நெல்லெல்லாம் இனி விளையாது, எல்லாம் பிளாஸ்டிக் நெல் போட்டுடலாம், அதான் நெல் தட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறானுங்க. முதலமைச்சர் எப்படியாவது எங்களுக்கு விவசாயத்துக்கு ஏதாவது தள்ளுபடி பண்ணி கொடுங்க. உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க. உங்களை நீங்கள் தான் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஓட்டு போட்டோம், ஆனால் நாங்கள் ஓட்டு போடல. அது நீங்கள் தான் எல்லாம் பார்த்து பண்ணணுங்க. சரிங்க, நன்றிங்க, வணக்கமுங்க.